வெல்கம் டு சரவணாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஆந்திரா ஸ்டைல் சிக்கன் கிரேவி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் 4 பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். பச்சை மிளகா அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்றாப்பில் போட்டுக்கோங்க. இப்போ நான் சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், நம்ம அரைச்சி வச்ச அந்த பச்சை மிளகா பேஸ்ட்டு இதில் போட்டுடலாம். அரை பழம் போல் லெமனை புழிஞ்சு விட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையும் கையிலே நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணதை ஒரு 1/2 அன் ஹவர் போல் நம்ம ஊற வைக்கணும். 1/2 அன் ஹவர் ஊறினாலே தாராளமாக போதும். இப்போ இது நல்லா பிணைஞ்சாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். 1/2 அன் ஹவர் கழித்து நம்ம அடுத்த ப்ராசஸ் ரெடி பண்ணலாம். இப்போ பேன் அடுப்பில் வச்சுட்டேன். நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் உங்களோட ஆப்ஷன், எது வேணால் ஊற்றிக்கலாம். நீங்கள் 4 கிராம்பு, ஒரு பட்டை, 2 பிரியாணி இலை, கொஞ்சமாக சீரகம், அது பொரிஞ்சதுக்கப்புறம் கறிவேப்பிலை, அதுவும் பொரியட்டும். ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அது நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கட்டும். இப்போ இதில் நார்மல் மிளகாய்த்தூள் தான் நான் போட்டிருக்கேன். குழம்பு மிளகாய்த்தூள் இல்லை. சில்லி பவுடர் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1.5 ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/4 ஸ்பூன், கொஞ்சமாக மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது பச்சை வாசனை போகட்டும். எண்ணெயிலே நல்லா மசாலா வதங்கட்டும். இப்போ ஒரு சின்ன தக்காளி பழத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு குழஞ்சி வரணும். அது வரையும் அது எண்ணெயில் வதங்கணும். இப்போ நம்ம ஊற வச்ச சிக்கனை இதில் சேர்த்தாச்சு. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் இதை வேக விடலாம். சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி விட்டுறலாம். பாருங்கள், கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு தான் நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். கொத்தமல்லி தழையும் தூவலாம், இல்லாட்டி கசூரி மேத்தி கூட கையில் க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம அவ்வளோதான். இது சப்பாத்திக்கு சும்மா அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.